Peacemakers of Christo. தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே 4 காரியங்களை நம்மளால் தவிர்க்க முடியாது. ஒன்று வலி, பயங்கர உடல் வலி வரும், கால் வலி வரும், முதுகு வலி வரும், நெஞ்சு வலி வரும். இந்த வலி எப்படியா இருந்தாலும் வந்துதான் தீரும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. இரண்டாவதாக தூக்கம். எப்ப பார்த்தாலும் இந்த தூக்கம் வந்துதான் ஆகும். அது காலையில வரலனா சாயந்தரம் வரும், சாயந்தரம் வரலனா நைட்டு வரும், நைட்டு வரலனா காலையில வரும், மத்தியானம் வரும். இந்த தூக்கம் எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டு தான் இருக்கும். மூன்றாவதாக பசி. இந்த பசியும் நம்மளை தாண்டி நமக்கு உருவாகுகின்ற, நம்மிலே உருவாகுகின்ற ஒன்று. அதனால அந்த பசியையும் நம்ம தவிர்க்க முடியாது. அதுவும் நம்ம உடலுக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கும். நான்காவதாக சந்தேகம். மனிதன் பிறந்ததிலிருந்தே சந்தேகம் என்பது நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒன்று. இது நடக்குமா நடக்காதா, இது பாஸ் ஆவானா பாஸ் ஆக மாட்டானா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இல்ல கல்யாணம் நடந்து அவங்க ஒன்னா வாழுவாங்களா வாழ மாட்டாங்களா, இல்ல கல்யாணம் ஆகி புள்ள பிறக்குமா பிறக்காதா, வீடு கட்ட முடியுமா முடியாதா, நம்ம நல்லா போயிட்டு வருவோமா வரமாட்டோமா என்ற பயங்கரமான சந்தேகங்கள் நமக்குள்ளா இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தேகத்தின் விதை என்னவென்று பார்த்தால் பயம். இந்த சந்தேகத்தின் விதை பயம். Dear friends, as soon as the man is born, he cannot avoid 4 things in his life. One is hunger. We cannot avoid hunger. Somehow it will come into us. The next one is pain. We cannot avoid pain. We may have leg pain, heart pain, stomach pain, head pain, everything we may have, and we cannot avoid the pain. The third one is sleep. We cannot avoid sleep. Somehow we want to sleep, or we may have to sleep either in the morning or afternoon or in the night. We cannot avoid sleep. The fourth one is doubt. You doubt about yourself, you doubt about others, you doubt about everything, and you doubt on everybody. Throughout your life, this doubt remains within us. You doubt whether I get married or not, whether I pass or not, or my sons and daughters may pass or not, whether my husband will be with me or not, whether I get married or not, or whether I will get conceived or not. Throughout your life you have doubt within yourself. We cannot avoid it. And the seed of doubt is fear. The fear is the seed of doubt. As long as the fear is there, you cannot live a peaceful life. பயம் உள்ளவன் இடத்தில் சமாதான வாழ்க்கையோ அமைதியான வாழ்க்கையோ இருக்கவே முடியாது. தெய்வ பிள்ளைகளே, day and night you will be thinking, you will be pondering over, you will be meditating over your fear. இரவும் பகலுமாக அந்த பயத்திலேயே நீ இருந்து கொண்டிருப்பாய். இதைதான் நாம் பார்க்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே. இதற்கு சாட்சியமாக ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைய வாசகங்களை கொடுக்கின்றார். என்ன பார்க்கின்றோம்? எஸ்தர் புத்தகத்திலே துன்ப காலம் வந்துவிட்டது, அரசன் ஆணையிட்டு விட்டான், இஸ்ராயேல் மக்கள் அனைவரையும், ஆண் பிள்ளைகள் அனைவரையும் வெட்டி போடுங்கள், அந்த இனத்தையே அழித்து போடுங்கள் என்று ஆணை பிறப்பிக்கின்றான். தெய்வ பிள்ளைகளே, ஒரு இஸ்ராயேல் மகளாக இருந்தவள் எஸ்தர். அப்ப நான் சிங்கத்தின் முன்னிலையிலே பேசுவதற்கு எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பலன் இல்லை. கர்த்தாவே நீர்தானே எம் அரசர், கர்த்தாரே நீர்தானே ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ஆண்டவரே நீர்தானே எங்களை தேர்ந்தெடுத்தீர், எங்களை உருவாக்கின தெய்வம் நீர்தானே என்று அந்த மகளானவள் தன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றார்.
தெய்வ பிள்ளைகளை அனுதினமும் உங்கள் விண்ணப்பங்களை இந்த பலிபீடத்திலே சமர்ப்பித்துக் கொண்டு இந்த பிள்ளைகளை கண்ணோக்கும், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும், இந்த பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை செய்தருளும் என்று மன்றாடுவதை போல எஸ்தேரும் எருசலேம் மக்களுடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ராயல் மக்களுக்கு பரிந்துரை செய்து கொண்டிருக்கின்றார். The Lord ordered the soldiers to kill all the Israel people and to demolish all that they have built, to destroy all the people, all the men of Israel. The order was passed. Now someone comes and cries to Esther, the queen who belongs to the tribe of Israel. And that queen, Esther, went to the Lord. Lord, before I go and speak to the king, the lion king, Lord, help me. You only chose us. You only anointed us. You only guided us. You only protected us. You only blessed us. Now, where will go? Your inheritance, your people are going to be destroyed. Your people are going to be killed. Lord, have mercy on us. Lord, you only chose us. No, now bless us, Lord. Was the prayer of Queen Esther. அன்பான சகோதர சகோதரிகளே, அவள் ஜெபிக்கிறாள். யாரும் நினையாத அளவுக்கு அற்புதம் நடக்கிறது. As she went on, prayed. As no one thought there was a miracle, the king again ordered to rescue them, to save them, to not to establish the order, the previous order. திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் நேர்த்தி திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசில்லா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி மற்றும் சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக, உங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கின்றோம். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுடைய எந்த கருத்துக்களுக்காகவும் தெய்வ பிள்ளைகளை, ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு அமர்ந்து கொண்டு ஆண்டவரை உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார் என்றால் உங்களுக்கு எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 ஒரு திருப்பலிக்கு. உங்களுக்கு எத்தனை திருப்பலி வேண்டும் என்றால் அத்தனை திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிரைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்தை அனைத்திற்கும் ஒரு 10 to 20 சொட்டு எடுத்து நல்லா உரசி தேய்ச்சிங்கன்னா உடனே அந்த வலிகள் மாயமாகிவிடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, இந்த அதிசய எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது ஒரு மூலிகை எண்ணெய், தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். கருணை எண்ணெய்,
தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதத்திற்கு 10-20 சொட்டு வாங்கி எடுத்து நன்றாக தேய்த்தால் எல்லா வலிகளும் 5-10 நிமிஷத்துக்குள்ள மாயமாகி விடும் தெய்வ பிள்ளைகளே. அதனால இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவசித்து இதை உங்களுக்கு கொடுக்கின்றோம். அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளிலிருந்து, தொழில் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையான ஜெபம். இது 120 வருடம் பழமையானது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்வதற்கு பயன்படுத்திய உன்னத ஜெபங்கள் உடையவை. இதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய குடும்ப நலனுக்காக பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்து கொடுக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அதையும் உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் தொழில் நலனுக்காகவும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க. தேவன் உங்களை மகிமையாக வழி நடத்துவார். மற்றுமாக உங்களுடைய பழைய துணி, பத்தாவது துணி, பயன்படுத்தாத துணியை எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.